வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர செப்டம்பர் 7ஆம் தேதி சண்டே நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லோரும் இடையில் என்கொயரி அப்போ கேட்டிருந்தது நம்மளுக்கு ரெக்கார்டிங் செஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரெக்கார்டிங் செஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் லைவில் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் ரெக்கார்டிங் கொடுக்குறேன் அப்படின்ற பட்சத்தில் எப்படினாலும் ரெக்கார்டிங் வந்துடும், நம்ம அதை பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி லைவில் சரியாக ஒரு சில பேர் கவனிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம ரெக்கார்டிங்ஸ் கொடுக்குறதில்ல. அண்டு ரெக்கார்டிங்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய மிஸ்யூஸ் ஆகும். ஸோ அதனால் ரெக்கார்டிங்ஸு நம்ம தர்றதில்லை. அதுவும் ஒரு காரணம். எப்படி பார்த்தாலும் நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிடுவோம். அதை நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நோட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது வர்ற டவுட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வாரம் வரக்கூடிய நாட்கள் கிளாஸஸில் கேட்குற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் அப்போயே நீங்கள் என்ன டவுட் வருதோ இமிடியேட்டாக நீங்கள் வாய்ஸ் நோட் போட்டிங்கன்னா அதுக்கு உண்டான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஓவரால் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நேற்றுக்கு நம்ம 24,700 புட் ஆப்ஷன் அண்ட் 24,800 கால் ஆப்ஷன் சொல்லி ஷார்ட் எட்ஜோட டாப் அண்ட் பாட்டம் எடுத்திருந்தோம். இப்போ ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் என்ன நம்மளுக்கு 24,750, ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 24,850. அப்போ 750 ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு பாசிட்டிவ் நோட் ஓப்பன் வச்சு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் மேலே க்ளோஸ் வச்சுக்கிறாங்க. இப்போ அகெயின் நம்மளுக்கு பாசிட்டிவ் நோட் போகணுன்னா என்ன ஆகணும்? ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டை கடக்கணும். கடந்தாலே அது பாசிட்டிவ் தான். அப்போ கடக்கலை. ஆல்மோஸ்ட் இங்கே என்ன இருக்காங்க, ஃப்யூச்சரும் ஓப்பனுக்கு மேலே தான் இருக்காங்க. அப்போ ஒன்று என்ன பண்ணணும், ஸ்பாட் ஓப்பனுக்கு மேலே கட் ஆகிட்டாங்க, அதாவது ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு மேலே கட் ஆகிட்டாங்கன்னா பாசிட்டிவ் நோட் அப்படின்ற பேசிஸில் நம்ம அது ஃப்யூச்சரும் ஆல்மோஸ்ட் ஓப்பனுக்கு மேலே இருக்கனால கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் என்ன ஆகும், மார்க்கெட்டு திருப்பி அதாவது 24,800க்குள்ளே வந்தாங்கன்னா நேற்றுக்கு உட்பட்ட அந்த ஷார்ட் ரேஞ்ச் ஒயிட் ரேஞ்ச் ஷார்ட் எட்ஜ் இருக்குல்லையா 24,700 to 24,800 அதுக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ அதுதான் இதுக்கு உட்பட்ட விஷயம். அப்போ திருப்பி கீழே வர்றாங்க, ஓப்பன் கீழே ஸ்பாட்டும் வர்றாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளுக்கு ஃப்யூச்சரும் வர்றாங்க. ஸோ அப்போ அடுத்தடுத்த லெவல்ஸ் நம்மளுக்கு என்னென்னா 750 அப்படின்றது ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட், அடுத்து 734 ஷார்ட் எட்ஜோட பாட்டம் 700 அண்ட் ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் 24,635. எக்ஸாக்டாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் ரிவர்சல். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து ரிவர்சல் ஆகிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸில் போய் திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி சப்போர்ட் எடுத்து போயிடும். இப்போ இதுக்கு இடையில் நீங்கள் எப்படின்னு கேட்கலாம். அப்போ இதுக்கு இடையில நம்ம இந்த 635லேருந்து 700 கட் பண்ணால் நம்மளுக்கு முதல் டார்கெட் அப்படின்றது ப்ரீவியஸ் க்ளோஸ் தான். ஸோ இப்படி தான் ட்ரேடை டிசைன் பண்ணணும். அதர்வைஸ் இங்கே ஃப்யூச்சர் எப்போ ஓப்பனை கட் ஆகிறாங்களோ அந்த இடத்துல நம்ம புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணி இந்த இடத்துல பண்ணணும். அப்போ அதுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்குது. ப்ரீமியம் ஏறி இருக்கா ஏறலை அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்ற விஷயங்கள், அடுத்து எம்ப்ளாயி வாலட்டிலிட்டி, இது எல்லாத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அன்றைக்கி என்ன மாதிரி ட்ரேட் எடுக்கணும், பை பண்ணணுமா, அதாவது புட் ஆப்ஷனை பை பண்ணணுமா இல்லை கால் ஆப்ஷனை செல் பண்ணணுமா அப்படின்ற ஒரு டிசைடிங் ஃபேக்டர். செல் பண்ணுன்றது நம்மளுக்கு ரிஸ்க் ஃப்ரீ, அதாவது ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க செல்லிங்கில் தான் ரிஸ்க் அதிகம்னு. கிடையாது. கரெக்டான டைரெக்ஷனை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா செல்லிங்கில் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு ரேஞ்ச் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். பட் பையிங்கில் அப்படி இல்லை. நீங்கள் இந்த இடத்துல ஓப்பனுக்கு கீழேன்னு சொல்லி புட் ஆப்ஷன் எடுத்தாலும் திருப்பி இங்கே வரும்போது உங்களுக்கு ப்ரைஸ் குறைஞ்சிரும், திருப்பி இங்கே வரும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் காமிச்சிட்டு திருப்பி குறைஞ்சிரும். அகெயின் தான் நல்ல ஃபால் வரும்போது தான் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும். அதே நேரத்தில் இங்கே நீங்கள் புக் பண்ணாமல் விட்டிங்கன்னா திருப்பி இந்த இடத்துல வரும்போது ஆல்மோஸ்ட் இங்கேருந்து என்ன ப்ரீமியம் ஏறி இருந்தாங்களோ அதில் ஒரு 40% பக்கம் கம்மியாயிருக்கும். 40% to 50% நியர்பை கம்மியாயிருக்கும். ஸோ அதை தான் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். ஸோ அது எந்த மாதிரி ஐவி எந்த மாதிரி இருக்குது, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் எப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம். அப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கெல்லாம் வாட்ச் பண்ணணும். இப்போ கால் சைடு மல்டிபிள் ஸ்ட்ராங்கில் இருந்து ஓப்பனுக்கு கீழே இருந்தால் எப்படி, கால் சைடு மல்டிபிள் ஸ்ட்ராங்கில் இருந்து மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்தாலும் எப்படி. இப்போ மேலே இருந்தாங்கன்னா இன்னும் போகிறதுக்கான லெவல்ஸ்லாம் என்னென்ன, நியர்பை என்ன லெவல் இருக்குது, அங்கே நம்ம எந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம், இப்படின்ற விஷயம்லாம் கண்டினியூவாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்போ ஓரளவுக்கு நீங்கள்
ஃபாஸ்ட் பண்ண உங்களுடைய அந்த அனாலிசிஸை வந்து ஃபாஸ்ட் பண்ண ஈஸியராக புரிஞ்சிடும். ஸோ ஒரு மார்க்கெட் எந்த மாதிரி போகிறாங்க, எவ்வளோ தூரம் போவாங்க அப்படின்றது. இப்போ ஓவரால் நீங்கள் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 830 சம்திங் இல்லையா? அப்போ 830லேருந்து கீழே விழுந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 100 பாயிண்ட், அதுக்கப்புறம் அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸு, அதுக்கப்புறம் 150 பாயிண்ட்னப்போ நியர்பை ஷார்ட் எட்ஜோட பாட்டம் கீழே, அப்புறம் திருப்பி கீழே வந்தாங்கன்னா 200 பாயிண்ட், 635, இவ்வளோ தான். சிம்பிள் கால்குலேஷன்ஸ் இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு மார்க்கெட். இதுக்குள்ளே அப்போ நேற்றுக்கு எடுக்கப்பட்ட ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் உட்பட்டு அந்த நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஓவரால் கான்ட்ராக்ட்ஸ் டேபிளுக்கு உட்பட்டு தான் மார்க்கெட் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அந்த ரேஞ்சுக்குள்ளே எப்படி இருக்கும், கீழே போய்ட்டு மேலே வருவாங்களா, இல்லை மேலே போய்ட்டு கீழே வருவாங்களா, இல்லை கீழே வந்து சப்போர்ட் எடுத்து அகெயின் வருவாங்களா, இவ்வளவு தான் விஷயம். ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ரிவர்சல்லாம் நடக்குதா. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து 830லேருந்து சம்திங் கீழே விழுந்துட்டு திருப்பி இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் ரிவர்சல் நடந்திருக்கு. இதைத்தான் நம்ம வந்து மீன் ரிவர்சல்னு சொல்லுவோம். இந்த மீன் ரிவர்சல் கான்செப்ட்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சில வீடியோக்குள்ளே போட்டிருப்போம். டீப்பராக இருக்கிறது வந்து நம்ம மந்த்லி செஷன்ஸில் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இதை கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அட் த சேம் டைம் டேபிள் எந்த மாதிரி இருக்காங்க, டேபிளில் வந்து ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளா, ஸ்ட்ராடலா. அப்போ ஸ்ட்ராடல் இருக்காங்கன்னா ஸ்ட்ராடலுக்கு குறைந்தபட்ச ரேஞ்சாக இருக்கக்கூடிய 50 பாயிண்ட்டை கட் பண்ணுறாங்களா. ஸோ ஒரு கீழே உள்ள ஒரு 50 பாயிண்ட்டை கட் பண்ணும்போது மேலே என்ன ஹை இருக்குது, இல்லை மேலே இருக்க ஒரு 50 பாயிண்ட்டை கட் பண்ணும்போது கீழே எந்த இடத்துல லோ இருக்குது, நியர்பை இருக்கா, இல்லை கீழே 50 பாயிண்ட்டுக்கு வச்சு வர்றாங்களா, இப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு மார்க்கெட் ஓரளவுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட எஸ்டர்டே வந்து ஒரு கேப் அப் அப்படின்னு வச்சுட்டு அகெயின் மறுபடியும் என்ன பண்ணிக்காங்க, கீழே முடிச்சுக்கிறாங்க. சரிங்களா? நேற்றுக்கு கேப் அப் வச்சுட்டு திருப்பி கீழே முடிச்சுக்காங்க. திருப்பி ஒரு பாசிட்டிவ் நோட் வச்சுட்டு திருப்பியும் கீழே வச்சு அகெயின் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு உள்ளே தான் முடிச்சுக்கிறாங்க. அப்போ ஓவரால் இந்த வீக்லியில் வந்து மார்க்கெட் வந்து என்ன இருக்குது, நம்மளுக்கு பாசிட்டிவில் தான் இருக்குது. இந்த மந்த் ஸ்டார்டிங்லேயும் சரி, இந்த வீக்லிலையும் சரி, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவில் தான் முடிச்சுக்கிறாங்க. அப்போ பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் திங்கக்கிழமை ஓப்பன் ஆகும்போது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? மண்டே ஓப்பன் ஆகும்போது என்ன மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இதை நம்ம பார்க்குறதுக்கு நம்ம எப்பவும் போல் சண்டே, சரிங்களா, சண்டே நைட் 8 PM வந்து நம்ம லைவில் வருவோம். இந்த டேபிளில் அனலைஸ் பண்ணலாம். இந்த டேபிளை நான் அனலைஸ் பண்ணி லெவல் சொல்லிடுவேன். அதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் அப்படியே கிளியர் பண்ணிக்கலாம். அந்த இடத்துலையே உங்களுக்கு பேசிக்காக உள்ள ஒரு சில டவுட்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு டேபிளை எப்போவுமே நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது அங்கே மார்க்கெட் எந்த மாதிரி சினாரியோவில் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதை வந்து இந்த டேபிள் கூட கம்பேர் பண்ணணும். அண்ட் டேபிள் கம்பேர் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து இம்ப்ளைடு வால்டிலிட்டி கூட கம்பேர் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணி யார் வந்து ஒருத்தருக்கு என்ன சொல்கிறது, ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்காங்க, ஒரு டேட்டா இந்த மாதிரி இருக்குது மேலே போகிற மாதிரி, ஒரு டேட்டா கீழே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அன்றைக்கி ஓவரால் சைட்வேஸில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். இல்லை டவுன் ட்ரெண்ட் போகிறாங்க அப்படின்னா நேற்றுக்கு ரேஞ்ச் எந்த இடத்துல முடிச்சிருந்தாங்க, நேற்றுக்கு எட்ஜ் இருக்குல்லையா, நம்ம எடுக்கக்கூடிய ஷார்ட் எட்ஜோட டாப்பும் அண்ட் ஷார்ட் எட்ஜோட பாட்டமும் என்னென்ன, அதில் எந்த இடத்துலேருந்து வர்றாங்க, அடுத்து எந்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு, அப்போ இன்னொரு லெவலை ரீச் பண்ணுறதுக்கு மேலேருந்து கீழே வர்றாங்கன்னா இன்னொரு லெவலை ரீச் பண்ணுறதுக்கு இடையில என்னென்ன லெவல்ஸ்லாம் ஆகியிருக்கு. ஸோ அந்தந்த லெவல்ஸை கடந்து வந்தாங்கன்னா அது மார்க்கெட் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக மாறுமா, இல்லை அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்தாங்கன்னா உடனே பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக மாறுமா அப்படின்ற அனாலிசிஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பொறுத்து அதுக்கு உட்பட்டு தான் மார்க்கெட் இருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் அபவுட் நீங்கள் வந்து இங்கே ஃப்யூச்சரை வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயா கீழேயான்றதை மட்டும் ஒரு கணக்கில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவங்கள ஸ்பாட்டு கூட கம்பேர் பண்ணணும். ஃப்யூச்சரை என்ன பண்ணணும், ஸ்பாட்டு கூட கம்பேர் பண்ணணும். ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா, ஸ்பாட்டும் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கா கீழே இருக்கா இப்படின்ற விஷயத்தெலாம் கம்பேர் பண்ணணும். அண்ட் இது கூட வந்து நீங்கள் இன்னும் அடிஷ்னலாக என்ன பண்ணலான்னா ஒரு டைம் ஃப்ரேம் கொஞ்சம் அதிகமாக வச்சு பார்க்கணும். அப்போ தான் நாய்ஸ் கம்மியாக இருக்கும். அதாவது இனிஷியலாக நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது லோயர் டைம் ஃப்ரேமில் வச்சு கன்ஃபர்மேஷன் எடுத்து என்ட்ரி எடுத்துகிட்டு அண்ட் நீங்கள் அதை வந்து ஃபாலோ த்ரூ பண்ணி ஹோல்டு பண்ணுறது, இல்லை இன்னொரு ரேஞ்ச் வரைக்கும் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் லாங்கர் டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். ஆனால் வந்து ஒரு பையர் வந்து ஒரு ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு அதுக்குட்பட்டு நீங்கள் வந்து ரிஸ்க் ரிவார்டு வச்சு வெளியே வந்துடணும். ஓகேங்களா? பட் செல்லர் அப்படின்றவங்க லாங்கர் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு, ஏன்னா திருப்பி உங்களுக்கு நீங்கள் என்ட்ரி எடுத்த இடத்துக்கே திருப்பி வந்தாலும் அங்கே என்ன ஆகும், உங்கள் இந்த இடத்துல காலை செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
திருப்பி அந்த இடத்துக்கே மார்க்கெட் வரும்போது உங்களுடைய கால் ஆப்ஷன் ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிகேல தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு லாங்கர் டைம் பீரியடை வச்சு நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் ஃபுல் பொட்டன்ஷியலை நீங்கள் பிடிக்கிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரை பண்ணி போகணும். சரிங்களா? ஒரே படியாக ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே லேர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் ட்ரேட்லேயே வந்து பெருசாக நம்மளால் இது பண்ண முடியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக போய் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, கேண்டில் வந்து ஒரே சேம் கலரில் வச்சு பாருங்கள். க்ரீன்னா க்ரீனு, இல்லை ப்ளூனா ப்ளூ, அந்த மாதிரி வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரைஸை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. மண்டே மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டத்தில் இருக்க மார்க்கெட், பெரிய மொமெண்டம் இருக்குமா அப்படின்றத நம்ம சண்டே லைவில் வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.